ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா காசி அல்வா செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். குக் வித் கோமாலியில் ஷக்கிலா மேடம் செஞ்ச காசி அல்வா செய்ய போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு பூசணிக்காவை நான் நல்லா துருவி அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக பூசணிக்காவும் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பூசணிக்காவுக்கு நம்ம 1/2 கப் சர்க்கரை போடணும். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூநட், ஃபுட் கலர் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் லெமன் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அல்வா பண்ணலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் முந்திரியை பொரித்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாங்க. இப்போ இந்த நெய்லேயே நம்ம அந்த பூசணிக்காவையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க, போதும். பூசணிக்காயிலேருந்து எடுத்து தண்ணியிலே ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம வந்து 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா அந்த பூசணிக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். பூசணிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப்புக்கு 1/2 கப் தான் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு இல்லைனா 3/4 கப் கூட போட்டுக்கோங்க சுகரு. எனக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது அப்படியே நல்லா சேர்ந்து வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அல்வா நல்லா திரண்டு வருது. இப்போ நம்ம முந்திரி போட்டுக்கலாம். இப்போ வேணும்னா 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நெய் நிறையவே இருக்க மாதிரி இருக்கு, அதனால நான் அப்படி விட்டுட்டேன். நம்ம வந்து லெமன் வந்து ஒரு 2-3 ட்ராப் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சுட சுட நம்மளோட காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.